வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் மோட ட்ரைலர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரைலர் உண்மையா நல்லா இருக்கு பார்க்க. பிளாட் பிளஸ் ட்ரைலர் பிரேக் டவுன்ல சேர்த்து இந்த வீடியோல பாத்துருவோம். ட்ரைலர் பிரேக் டவுன் பார்க்கறதுக்கு முன்னாடி சோனி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க அந்த ட்ரைலர்ல. அது என்னன்னா நோவேமோட எண்டிங்ல நம்ம வெனம் ஒரு சின்ன பிசர் எம்சியூல விட்டு வந்திருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் ஒரு பார்ல நடந்திருக்கும். பார்ல தான் அந்த பிசர் இருக்கும். நம்ம என்ஜாய் ப்ளே பண்ற அந்த கேரக்டர் அதே பார்ல அந்த வெனம் பிசரை ஒரு கேப்சர் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க அந்த ட்ரைலர்ல. அங்க இருக்க பார்டெண்டரும் அதே சேம் பார்டெண்டர் தான். இப்போதைக்கு இதை பத்தி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. டாக் ஆஃப் த டவுனா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். இது சோனி பைப்ல வேணே பண்ணிருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு ஹைப்பிங் யாருக்கும் அவ்வளோ இல்ல. ப்ரீவியஸ் ஸ்பைடர்மேன் ஒரு கிளிக் பைட்டா நம்ம சோனி யூஸ் பண்ண மாதிரி இது சும்மா ஷூட் பண்ணி இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இதை பத்தி பேசுறதுக்காக வச்சிருக்கலாம். இந்த சீன் படத்துல வர சான்ஸ் கம்மி தான். அப்படி படத்துல வந்துச்சுன்னா சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் நடக்கிற ஒரு சீன் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை தாண்டி இதுல ஒன்றும் இல்லை. அப்படி இது எம்சியூன்னு அவங்க சொன்னாங்கன்னா சோனிக்கு சோஷியல் மீடியால அடி கன்ஃபார்ம். ஏன்னா கஷ்டப்பட்டு எம்சியூன்னு ஒரு ஃப்ரெஞ்சைஸை கெவின் ஃபீஜ் பில்ட் பண்ணா ஒரு யூனிவர்ஸ் உருப்படியாக பில்ட் பண்ண தெரியாது சோனி. இஷ்டத்துக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கான். மார்பேஸ்ல இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்பான் சோனி. வெயிட் பண்ணி வைப்போம் படத்துல இது என்ன மாதிரி பிளே ஆகுதுன்ட்டு. ஓகே ஸ்டைல் பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரெயிலர் ஓப்பனிங்ல நம்ம ஏடி நாயெல்லாம் கேஜுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கா ஒரு சின்ன ரவுடி கேங் மாதிரி தெரியுது. அவங்க இடத்துக்கு போய் நம்ம ஏடி அவங்க கூட சண்டை போடுறாரு. அவனுக்கு கன்ஸ் யூஸ் பண்றாரு. இவரு அவங்க எல்லாரையும் கொண்டு அந்த நாயகளை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயமே வெனமோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைலே டோட்டலா மாறி இருக்கு. இப்போதைக்கு மோஸ்ட்லி ஏடி எப்போது வெனம் கவர் பண்ணிருக்கோம் அப்படிதான் ஒரு சண்டை போடுவாரு. ஆனா இங்க ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நீங்க பார்க்கும்போது தெரியும். அடுத்து இங்க இருக்கவங்களோட அந்த தலையை கடிச்சு நம்ம வெனம் சாப்பிட்டுடுவாரு. இது ஒரு ஆர்ரேட்டட் சீன். பட் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக கடந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல விஆர் வெனம் வச்சு ஒரு சின்ன காமெடி பண்றாங்க. ஆனா அது லைட்டா இரிட்டேட்டா தான் இருக்கு. எனக்கு காமெடியே தெரியல. இன்னும் நம்ம எடி நோவேமோட காஸ்டியூம்ல தான் இருக்காரு. இந்த மூவி பாதி வரை இதே காஸ்டியூம்ல தான் தெரியுறாரு. செகண்ட் பூமியை நோக்கி ஏகப்பட்ட ஹேஷ்டேக்ஸ் வர மாதிரி ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு வெனம் ஆர்மி இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த வெனம் சம்பந்தப்பட்ட பிசுறு எது இருந்தாலும் எல்லாத்தையும் என்ஜிஎஃப்ஆர் பிடிச்ச எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டில் இன்னும் என்ஜிஎஃப்ஆருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஜெனரல் மாதிரி தான் வராரு. இவர் பிரைவேட் ஒர்க் பண்றாரா இல்ல கவர்மெண்ட் ஒர்க் பண்றாருன்னு தெரியல. அவருக்கு அந்த ஃபெசிலிட்டியே மிலிட்டரி ஃபெசிலிட்டி மாதிரி தான் இருக்கு. இவர் கூட ஜீனோ டெம்பிள் ஆக்ட்ரஸுமே காமிச்சிருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு ரோல் ஆனா கேரக்டர் ரிவீல் ஆகல. ஆனா காமிக்கல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. ஆர்வெல் டைலர்னு ஒரு கேரக்டர் இருக்கு. இவர் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் பிளே பண்ற மாதிரி தான் தெரியுது. ஜூரின்னு ஒரு ஆர்மி டீம் வச்சிருப்பாரு. அந்த டீம் இதே ட்ரைலர்ல காமிச்சிருப்பாங்க வேணாம ஹண்ட் பண்ற மாதிரி. அப்படி ஆர்வெல் டைலர் கேரக்டர் இவர் பிளே பண்ணாருன்னா இவரோட பையனை மூவில நம்ம காரஞ்சி கொண்ட மாதிரி சொல்லலாம். வெனம் 2ல அந்த மாதிரி நடந்த மாதிரி பேக் ஸ்டோரி சொல்லலாம். காமிக்ல வெனம் கைடு இருந்திருப்பாரு. மூவில காரஞ்சி சொல்லலாம். இப்போதைக்கு வெனமரன் அந்த சிம்பேட்ல அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரைலர்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க ரிசர்ச் சென்டர் மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய சிம்பாட்ஸ் இருக்கும். அதே இடத்துல அந்த லஷரையும் நீங்க நோட் பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான சிம்பேட்னு சொல்லலாம். மற்ற கம்பேர் பண்ணும்போது தனி இருக்கும். இது ஜஸ்ட் அந்த சீன்ல பாஸ் ஆகி போகுது. இந்த மூவில ஒரு ஹோஸ்ட் எடுத்து இது வருமானு கேட்டீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். அதே அந்த ஃபெசிலிட்டில போன படம் வந்து பேட்ரிக் முருகனி பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவர் அபிஷியலா டாக்ஸின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது அவங்களோட அபிஷியல் சப்டைட்டில் சைட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்ஸின் ஃபார்ம் இந்த மூவில எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு என்ஜிஎஃப்ஆர் வந்து பூமியில இருக்க எல்லா சிம்பேட்ஸுமே கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஹோஸ்டா மனுஷனை சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களையும் பிடிச்சி அடைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு நம்ம வெறிகுண்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களோட அடுத்த டார்கெட்டா இருக்கிறது நம்ம எடி தான். இவங்க ஒரு சைடு நம்ம எடியை ஹண்ட் பண்ண துரத்துறாங்கன்னா இன்னொன்னு நம்ம வெனமோட பிளான்ட்ல இருந்து ஒன்னு துரத்துது. ஜெனஃபேஜ்ன்ற ஒரு ஏலியன் கிரீச்சர். அது கிட்டத்தட்ட நம்ம வெனம்க்கு நேச்சர் பிரெடிட்டர் மாதிரி. வெனம் சாப்பிடக்கூடியது அந்த ஜெனஃபேஜ். இது ஒரு சைடு நம்ம வெனமே எடி ஹண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மோட பிளாட்டாவே என்ன இருக்குன்னா எடியும் வெனம் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா. ரெண்டு உலகத்தை சேர்ந்தவங்களும் இவங்க ரெண்டு பேரும் ஹண்ட் பண்ணுவாங்களாம். இதுல எடி வெனம் உயிர் பழைக்கணும், ஃபைட் பண்ணணும், ஓடணும். இப்போக்கி ஒரு ரெண்டு சைடு ஹண்ட் பண்ண துரத்துறதுனால நம்ம எடி ஒன்னும் பண்ண முடியாம ஒரு ட்ரக்ல போறாரு. மேபி அது லிஃப்ட் கட்டி ஏறி இருக்க சான்ஸ் இருக்கு. அதே ட்ரக்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ரீசை ஃபேன்ஸ் இருப்பாரு. இவர் தான் அமேசிங் ஸ்பைடர்மேன் லிசர்ட் கேரக்டர் ப்ளே பண்ணவரு. மிலிட்டரி நீ என்ன எங்க பண்றேன்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவர் அதே டாக்டர் கர்ட் கானஸா இருக்க சான்ஸ் இல்ல. வேற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிட்டு போயிடுவாங்க. முக்கியமா ஒரு ட்ரைலர்ல காமிச்சது பிளஸ் சோனியோட ஒரு ப்ரொமோஷன் மைண்டா தான் இருக்கும். மூவிக்கான ஹைப் நார்மலா தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ட்ரைலர்ல முக்கியமா ஆட் பண்ணதுக்கான காரணம் சோனியோட ப்ரொமோஷன் மைண்ட் தான். ஒரு புது கேரக்டர் இல்ல டாக்டர் கர்ட் கானஸ் கூட சொல்லலாம். அடுத்து இதே ட்ரைலர்ல ஆண்ட்மேன் பீட்டர் பார்க்கரையும் காமிச்சிருக்காங்க. அது அவங்க தான் ஒரு ரூமர் இருக்கு. ஆல்ரெடி ரூமர்ஸ் இருந்துச்சு. பிளஸ் ட்ரெயிலர் குறிப்பா இப்படி ஒருத்தவங்க காமிக்கும் போது அது அவங்கள இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பீட்டர் பார்க்கர் இந்த படத்துல சின்ன பையனா தான் இருப்பாருன்னு ரூமர்ஸ் இருந்துச்சு. அடுத்த இந்த ட்ரெயிலர் இன்னொரு ஷாட்ல ஆண்ட்மேன் பீட்டர் பார்க்கரும் ஹைட்ல இருந்து கீழே விழ நம்ம வேணாம் அவங்களை காப்பாத்துறாரு. மோஸ்ட் ஆஃப் ஸ்பைடர்மேன்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அது இங்க பீட்டர் பார்க்கருக்கு நடந்திருக்கு. அது ஸ்பைடர்மேனோட வில்லனான வெனம் இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கரை காப்பாத்தினதா ஒரு வித்தியாசமான சீனா இருக்கு. ஆக்சுவலி ஒரிஜினலா கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு ஹேண்ட் ஹீரோ மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மிஸ்ஸஸ் சின்னம் வெனமும் ஒரு பார்ட்டில டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைட்டிலுக்குனே வச்ச சீன் மாதிரி இருக்கு பார்க்க. ஓரளவு இந்த ட்ரைலர் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இந்த ட்ரைலர் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. முடிஞ்சளவுக்கு நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி வந்திருப்பேன். டீடைல்ஸ் மட்டும் கவர் பண்ணிருப்போம். நம்ம என்ஜிஎஃப்ஆரோட அந்த ஜூரி டீமுக்கும் வெனமுக்கும் ஒரு சண்டை வந்து தண்ணிக்குள்ள நடக்கும். வெனமுக்கு தண்ணிக்குள்ள வச்சு ஷாக் கொடுப்பாங்க. வெனம் தண்ணிக்குள்ளே கதற ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு அந்த இடத்துல வெனம் வந்து திருப்பி எடிக்குள்ள போயிடுவாரு. எடி தப்பிச்சா போதும் பொழைச்சா போதும் அங்கேருந்து ஓட தான் போறாரு. அடுத்த சீன்ல நம்ம எடி மூச்சு தானே இந்த ரிவரோட ஃப்ளோல வேகமா போயிட்டு இருக்காரு. இதுல இருந்து நம்ம வெனமாட்டி எடிக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்றது தெரியுது. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. என்ஜிஎஃப்ஆர் ஒரு ரீசனுக்காக வெனம ஹண்ட் பண்றாரு. பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கலாம். அதையும் தாண்டி சிம்பேஸ்னால பூமிக்கு ஆபத்து தான்.
அது கிட்டத்தட்ட தடுக்கிறாரு அவரு. ஜீனோஃபேஜ் எதுக்கு வெனமா இப்ப தேடி வந்திருக்கு, இப்ப அட்டாக் பண்ணுது, வெனமோட வளர்ந்து எதுக்கு ஏகப்பட்ட சிம்பேட்ஸ் வருது, அதை பத்தி இந்த ஐடியாவே இல்ல. எது ரூமர் பிளாட் கிடைச்சாதான் உண்டு, இல்ல மூவில பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த ட்ரைலரோட கடைசி சீன் தான் செமையா இருந்துச்சு. நம்ம வெனம் ஒரு ஆர்ஸ் ஹோஸ்டா சூஸ் பண்ணி சமஸ்பில்ல நம்ம வெனம் இடியே அவங்க இருக்கிற இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வெனமோல வந்து ஒரு பைக் சீனை கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. எனவே இந்த படம் தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வெனமோட கடைசி படம் வேற, கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு கிரேவன் தி ஹண்டருக்கு மேடம் வெப்புக்கு என்ன ஆச்சோ அதுதான் ஆக போகுது. நான் அப்படிதான் ஆகணும்னு சொல்லல, ஆனா சோஷியல் மீடியா கிரேவன் தி ஹண்டரோட டிலேக்கு ரியாக்ட் பண்ணும்போது இந்த மூவி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சோ ஓவரால் எல்லா டீடைலுமே போய் கவர் பண்ணியாச்சு இந்த ட்ரைலர்ல இருந்து. நான் அப்படியே மிஸ் பண்ணியிருந்தேன்னா செகண்ட் பிரேக் டவுன்ல நான் கவர் பண்றேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை கைஸ்.